வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கேப்டன் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட்டால் ஜெயிக்க வைப்பீர்களா? மகனை கேட்டதால் மகிழ்ந்து நிற்கும் தேமுதிக. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதலில் போட்டியிட்டு வென்ற தொகுதிதான் விருச்சாத்தலம் தொகுதியாகும். பாமகவுக்கு செல்வாக்கான இந்த தொகுதியில் கேப்டன் அவர்கள் தனித்து போட்டியிட்டு வென்றதால் தேர்தல் இந்த தொகுதியானது தனி கவனத்தையும் பெற்று வருகிறதாம். அதே போலதான் இந்த தொகுதி மீதான தேர்தல் கணிப்புகளும் இந்த தேர்தலுக்கு இப்போதே இருந்து பரபரப்பான சூழலில் இந்த தொகுதியானது அமைகின்றதாம். அதாவது தொகுதி பங்கீடு மதிமுகவுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டதால் தான் அந்த கட்சிக்கு பதிலாக தேமுதிகவை திமுக கூட்டணிக்குள் இழைத்து போடும் ஆயத்த வேலைகள் எல்லாம் இப்போதே நடைபெறுவதாக செய்திகள் வெளிவந்தன. இது தொடர்பாகத்தான் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் அமைச்சர் ஏவா வேலுடன் டச்சில் இருப்பதாக சொல்லப்படுகிறதா. அப்படி ஒரு வேளை திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வரும் பட்சத்தில் தான் அவர்கள் ரிசவந்தம் தொகுதியை விருதாச்சலம் தொகுதியும் நிச்சயம் கேட்பார்கள் என்பதால் அதற்கான முன் ஏற்பாடுகளை திமுக தயாராக வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். ரிசவந்தியம் தொகுதியில் தற்போது திமுக MLA-வான வசந்த் கார்த்திகேயன் அவர்கள் அண்மை காலமாகவே ரிசவந்தியத்தை விட்டுவிட்டு உளுந்தூர்பேட்டை தொகுதியை சுற்றி வருவது இதற்கான வெள்ளோட்டம்தான் எனவும் சொல்கிறார்களாம். இந்த நிலையில்தான் ஜூலை 28ஆம் தேதி கடலூர் மாவட்டம் வேம்பூர் நிகழ்ச்சிக்கு ஒன்றுக்கு வந்திருந்த தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாரன் அவர்கள் வேம்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் தேமுதிக வலுவாக உள்ளது, இந்த முறை விருதாச்சலத்தில் பொதுச்செயலாளர் பிரேமலதா போட்டியிட்டால் அவர்களை ஜெயிக்க வைப்பீர்களா என தொண்டர்களை பார்த்து கேள்வி ஒன்றை எழுப்பினாராம். அதற்கு அவர்கள் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறுவோம் என ஒருமித்த குரலில் அவர்கள் குரல்களை எழுப்பினார்களாம். பதிலுக்கு உங்கள் விருப்பப்படி வெற்றி கூட்டணி அமையும் என சொன்னார் கேப்டன் மகன் விஜயபிரபாரன் அவர்கள். இதனைத் தொடர்ந்தான் இம்முறை விருதாச்சலம் பிரேமலதா போட்டியிடப் போகிறார்கள் என்ற பேச்சுக்கள் தேமுதிக வட்டாரத்திலே இப்போதிலிருந்தே தீவிரமாக ஆற்றம் காட்ட வருகிறதா. இதனிடையே தான் தற்போது காங்கிரஸ் வசமுள்ள விருதாச்சலம் தொகுதி மீண்டும் கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக ஒன்றிய நகர செயலாளர் தீர்மானம் போட்டு தலைமைக்கும் அனுப்பியிருக்கிறார். அதே போலதான் கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் அருள்மொழித்தேவன் இம்முறை புவனகிரி தொகுதியை விட்டுவிட்டு விருதாச்சலத்தில் போட்டியிடப் போவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் புவனகிரி தொகுதியை விட வேறு எந்த தொகுதியிலும் போட்டியிட மாட்டேன் என அதற்கும் இப்போதே முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அருள்மொழித்தேவன். இதனால் இம்முறை விருதாச்சலம் கூட்டணி போய்விடுமோ என அதிமுகவினர் கொஞ்சம் அப்செட்டில் உள்ளதாக கூறுகிறார்களாம். இது தொடர்பாகத்தான் அருள்மொழித்தேவனிடம் பேசிய போது ஆளாளுக்கு யூகங்களை அடிப்படையில் தான் நான் விருதாச்சலத்தில் போட்டியிடுவதாக பேசி வருகின்றனர், அது கிடையாது என தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட செய்திகளை பரவலால் அது என்னை ஜெயிக்க வைப்பது புவனகிரி தொகுதி வாக்காளர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும். மற்றபடி விருதாச்சலம் அதிமுக போட்டியிடுமா, கூட்டணி கட்சிகள் ஒதுக்கப்படுமா என்பது குறித்து பொதுச் செயலாளர் தான் இதனை முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்தாராம். இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற திமுக அதிமுகவுக்கு இப்படி குழப்பமான மனநிலையில் இருந்தாலும் யாருடன் கூட்டணி அமைந்தாலும் விருதாச்சலம் ரிசவந்தம் நமக்குத்தான் என தெம்பாக நிற்கிறது தேமுதிக. இது குறித்து நம்மிடம் பேசிய கடலூர் மாவட்ட தேமுதிக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்கள் கேப்டன் தொகுதியான விருதாச்சலம் திமுக 2 முறை வெற்றி பெற்றது, இந்த தேர்தலிலும் பொதுச்செயலாளர் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற செய்வீர்களா என அவரது மகன் கேட்டிருக்கிறார். நிச்சயம் வெற்றி பெற வைப்போம் என உறுதியை நாம் கண்டிப்பாக அவருக்கு அளித்த வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி கேப்டன் முதன்முறையாக கோட்டைக்கு அனுப்பிய தொகுதி இம்முறைதான் பிரேமலதா போட்டியிடுவாரா, சொன்னபடி அவரை கேப்டன் சிப்பாய்கள் அவரை அந்த தொகுதியில் வெற்றி பெற செய்வார் என்பதே ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.